முட்டாளான குரங்கு மற்றும் மரத்துளை ஒரு அமைதியான காடில் ஒரு குரங்குகள் கூட்டம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த காடு ஒரு சிறிய கிராமத்தின் அருகில் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த குரங்குகள் மரங்களில் ஊன்று, குதித்து, விளையாடி சந்தோஷமாக காலத்தை கழித்து வந்தன. ஒரு நாள் காலை குரங்குகள் சுற்றுலா போனது போல காடின் எல்லைக்குச் சென்றன. அங்கே அவர்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு வித்தியாசமான காட்சியை கண்டனர். அந்த இடத்தில் சில தச்சர்கள் கடுமையாக உழைத்து ஒரு கோயிலை கட்டி கொண்டிருந்தனர். மரங்களை வெட்டி வடிவமைத்து கட்டைகளை அடுக்கி கட்டுமான பணியில் முழுமையாக ஈடுபட்டிருந்தனர். சுற்றிலும் கருவிகள் சிதறியிருந்தன. சுழற்சி சக்கரம், துருத்திகள், வெட்டும் கருவிகள் மற்றும் மரக்கட்டைகள் அடுக்கமாக இருந்தன. அந்த வேலைப்பாடை கவனித்துக் கொண்டிருந்த குரங்குகள் மிகவும் ஆச்சரியமடைந்தன. அவர்கள் அந்த இடத்திற்கு ஓடி வந்து மரக்கட்டைகளில் குதித்து விளையாடத் தொடங்கின. அந்த கூட்டத்தில் ஒரு முட்டாளான குரங்கு இருந்தது. அது ஓரமாக ஒரு பெரிய மரக்கட்டை மீது கவனம் செலுத்தியது. அந்த துளையை பார்த்த குரங்கு, இதான் என்ன விஷயமா இருக்குது, இதை இழுத்து பார்ப்போம் என முடிவெடுத்தது. அது மரத்தின் மீது அமர்ந்தது. 2 கைகளாலும் அந்த துளையை பிடித்துக் கொண்டு வலியுடன் இழுக்கத் தொடங்கியது. மற்ற குரங்குகள் விளையாடிக் கொண்டே இருந்தன. ஆனால் அந்த முட்டாளான குரங்கின் செயல் விபத்தில் முடிந்தது. திடீரென்று அந்த மரத்துண்டு தானாகவே மூடிக்கொண்டது. அந்த குரங்கின் வால் அந்த விரிசலுக்குள் சிக்கி அதிர்ச்சி தரும் வலியுடன் குரங்கு அலறியது. ஐயோ, என் வால், என் வால் என்று அது கத்தியது. அது தப்பிக்க முயற்சித்தது. ஆனால் முடியவில்லை. மற்ற குரங்குகள் ஓடி வந்தன. அவை பயந்தன. எதுவும் செய்ய முடியவில்லை. சற்று நேரத்தில் தச்சர்கள் திரும்பி வந்தனர். அந்த நிலையை பார்த்து அவர்கள் மெதுவாக அந்த மரத்துண்டை திறந்து குரங்கின் வாலை விடுவித்தனர். அந்த குரங்கு வலியுடன் ஓடி மறைந்தது. அன்று அந்த முட்டாளான குரங்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது. அறிவில்லாத ஆர்வம் பேரழிவுக்கு காரணம். தெரிந்ததல்லாமல் தலையிட வேண்டாம். இல்லையெனில் அதன் விளைவு பெரும் பாதிப்பாக அமையலாம். மேலும் வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல அருமையான கதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன.